ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வம்சியாஸ் கிரியேஷன். நான் என்ன புக்கு கையில் வச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சின்மயா கீதா சாண்டிங் காம்படிஷன் புக்கு தான். 2025 இந்த வருஷம் என்னோடய சின்ன பொண்ணு வந்து அட்டன் பண்ணாங்க. அவங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஸ்லோகா வந்து 1 to 13 வரைக்கும் வெறும் ஸ்லோகா மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆக்சுவலாக காம்படிஷன் வந்து செப்டம்பர் 12 நடந்தது. செப்டம்பர் 15 வந்து ஒரு லிங்க்கு கொடுத்துருந்தாங்க பேரண்ட் ஆப் மூலமா. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் ரிசல்ட் வந்து தெரியும். ஆக்சுவலாக எனக்கு இதில் என்ன டவுட் அப்படின்னா, ஆக்சுவலாக என்னோடய பொண்ணு வந்து சீனியர் கேஜிலேருந்து அட்டன் பண்ணுறாங்க. நாங்கள் ஆல்ரெடி பூனேயில் இருந்தோம். பூனேயில் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து காம்படிஷன் நடக்கும். அதுலேருந்து பசங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி இன்னொரு ஸ்கூலுக்கு செலக்ட் ஆன பசங்க வந்து இன்னொரு ஸ்கூலில் போய் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே வரும். இப்போ வந்து நாங்கள் இந்த இயர் வந்து சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டோம். வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்க. இங்கே வந்து செப்டம்பர் 12 நடந்தது காம்படிஷன். செப்டம்பர் 15 வந்து லிங்க்கில் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரின்னு ரிசல்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்திருந்தது. ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, அப்புறம் 3rd, அப்புறம் வந்து கன்சோலேஷனில் வந்து நேம் வந்திருந்தது. இந்த இருக்குது பாருங்கள், அன்விதா கேன்னு இருக்கும். 3rd ஸ்டாண்டர்ட் 3rd B. அந்த ப்ரைஸில் வந்து வந்திருந்தது. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் அட்டன் பண்ணுவாங்க. அங்கேருந்து செலக்ட் பண்ணி இன்னொரு ஸ்கூலுக்கு வந்து போவாங்க. அங்கே தான் வந்து வின் ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இது நாள் வரைக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் மட்டும்தான் என் பொண்ணு வாங்கிட்டு இருந்தாப்புல. ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகி போயிடுவாங்க, ஸ்கூல்லேருந்து செலக்ட் ஆகி போயிடுவாங்க. அங்கே போனவுடனே அந்த இன்னொரு காம்படிஷன் நடக்கும் இல்லையா, அதில் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சான்ஸ்கிரிட்ஸ் எனக்கு தெரியாது. அவங்கள தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ப்ரொனவுன்சியேஷன், இந்த லைன்லேருந்து சொல்லுங்கள், அப்புறம் இந்த ஸ்லோகா சொல்லுங்கள், இந்த நம்பர் ஸ்லோகா சொல்லுங்கள் எல்லாமே கேட்பாங்க. நல்லா பண்ணிட்டு வந்துடுவாங்க. பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் தான் வரும். இந்த வட்டம் என்னென்னா, சென்னையில் வந்து இங்கேயே இப்போ வந்து நான் காமிச்சேன் இல்லையா, கன்சலேஷன் வந்திருக்கு. ஆக்சுவலாக அது கீழே பார்த்தீங்கன்னா சென்னை சவுத்துன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் இன்னொரு தடவை ரவுண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸில் செலக்ட் ஆனவங்கள மட்டும்தான் வந்து இன்னொரு ரவுண்டுக்கு அனுப்புகிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன டவுட்னா, நான் லாஸ்ட் இயர் சென்னை சவுத்து உள்ளே போய் கீதா சாண்டிங் இது பார்த்தேன். அது மொத்தமே வந்து 30 மெம்பர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டில். அது கரெக்டாக என்னன்னு தெரில, மேபி 30 கூட இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் வந்து 30 தான் இருந்துச்சு. இது சென்னை சவுத்தும் போட்டிருக்கனால சென்னையிலேயே பிரித்து இது பண்ணுறாங்களா, இல்லாட்டி மொத்த சென்னைக்குமா என்னன்னு தெரியல. இன்னொன்று வந்து இந்த ரவுண்டெல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ப்ரைஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இன்னொரு ரவுண்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றின கிளியர் டீட்டெயில்ஸ் இந்த சின்மயா மிஷன் அந்த டீட்டெயில்ஸ் கிளியராக தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய பொண்ணு வந்து நல்லாவே ஸ்லோகா வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் 12th வரைக்கும் அவங்க இந்த ப்ராக்டிஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள், எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க என்னென்னு. இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ் இவங்கக்கிட்ட வந்து நம்ம படிச்சுட்டு இவங்கக்கிட்ட எதுவும்
கான்டாக்ட் பண்ணி எதுவும் சொல்லணுமா என்ன எதுன்னு அதுவும் எனக்கு வந்து சரியாக தெரியல. என்னோடய பெரிய பொண்ணு ஆக்சுவலாக ஸ்லோகம் வந்து அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். ஆனால் சின்ன பொண்ணு வந்து அவங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த வட்டமும் சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரி நடுவில் இருந்தெல்லாம் கேட்டாங்க, நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. அப்புறம் ரிசல்ட்டு காமிச்சதும் கன்சலேஷன் காமிச்சதும் வருத்தப்பட்டாங்க. சரி இத்தனை நாள் நீ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகி போயிடுவா, அப்புறம் வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் தான் 3 வருஷமும் வந்திருக்கு, அதனால் வருத்தப்படாத, அடுத்த வருஷம் வின் பண்ணிடலாம் சொன்ன பிறகு ஓகேம்மா இந்த வட்டம் கன்சலேஷன் வாங்கிட்டேன், அடுத்த வருஷம் வந்து நான் வின் பண்ணிடுவேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அப்புறம் ஹாப்பி ஆகிட்டாங்க. இதை பற்றின கிளியர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் யாருனாலும். தேங்க்யூ வெரி மச்.